Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இன்னைக்கு வீடியோல Medical Coding Freshers and Experienced Candidate கான job vacancy details பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல கொடுத்திருக்கிற எல்லா job related informationsம் just உங்களுக்கு support பண்ற விதமா notify பண்ற விதமா தான் கொடுத்திருக்கோம். மத்தபடி எந்த வித consultancy or companies ஓட tie-up கிடையாது. நீங்க request பண்ணதுனால as an individual எனக்கு கிடைச்ச details எல்லாமே வந்து உங்க கூட share பண்ணிட்டு இருக்கேன். If you want நீங்களுமே வந்து ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டா பார்க்கறது ஃப்ரெஷருக்கான வேகன்சி டீடைல் பத்தி தான். யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் மெடிகோட். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 50 இருக்கு, 50 ஓப்பனிங்ஸ் இருக்கு. salary பார்த்தீங்கன்னா 2.75 to 4.25 lakhs per annum வந்து கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் டைட்டில் வந்து மெடிக்கல் கோடிங் அசோசியேட். இவங்க வந்து குவாலிஃபிகேஷன்ல ஸ்பெசிஃபிக்கா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பிபிடி, பிஹெச்எம்எஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், அதாவது மெடிக்கல் அண்ட் டென்டல் கிராஜுவேட்ஸ் முடிச்சவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராஜுவேட்ஸ் வந்து கண்டிப்பா சிபிடி, ஐசிடி 10 CM ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க சிபிசி சர்டிஃபைடா இருந்தா உங்களை ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேற என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா ஜென்ரலா நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ரிட்டனாவும் சரி ஓரலாவும் சரி இங்கிலீஷ்ல நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஃபிளெக்சிபிள் ஆட்டிடியூட் இருக்கணும். நீங்க வந்து பேலன்ஸ்டா ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் மல்டி டாஸ்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜென்ரல் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜாப் லொகேஷன் ஹைதராபாத், புனே, பெங்களூர். உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹெச்ஆரோட ஐ திங்க் ஷீஸ் ஹெச்ஆர். ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ண வேணாம், வாட்ஸ்அப் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில் எதுவும் வேணும்னா நீங்கள் கேட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களோட சிவியை வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த ஜாப் வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் அண்ட் டென்டல் கிராஜுவேட்ஸ் முடிச்ச ஃப்ரெஷருக்கான வேகன்சி டீட்டெயில் தான் இது. சிபிசி நீங்கள் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலும் சரி முடிக்காட்டினாலும் சரி அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்கான வேகன்சி டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். கம்பெனி நேம் அனெக்ஸ்மேட். அனெக்ஸ்மேட்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிக்கு இப்போ ஓப்பனிங் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிடிஆர்ஜி, சர்ஜரி, இஎன்எம்ஐபி அண்ட் இஎன்எம்ஓபி. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 35. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிடிஆர்ஜி ஆர் சர்ஜரி ஆர் இஎன்எம்ஐபி ஆர் ஓபி, ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டியில் நீங்கள் அட்லீஸ்ட் 1 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஜாப் டெசிக்னேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடர், சீனியர் கோடர், QA அதாவது குவாலிட்டி அனாலிஸ்ட் ஆர் QR அதாவது குவாலிட்டி ரிவ்யூவர். ஸோ இந்த டெசிக்னேஷனுக்கெல்லாம் பிக் பண்ணுறாங்க. ஜாப் லொகேஷன் தரமணி, சென்னை. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் அப்டேட், இஎன்எம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்வேன். வை பிகாஸ் இஎன்எம் ஐபி அண்ட் ஓபிக்கு வந்து இப்போ அனெக்ஸ்மேட்ல ஹியூஜ் ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஃபார் அ பர்டிகுலர் பீரியடுக்குள்ள நீங்க இமீடியட்டா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் இருக்கு. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸை யாராவது ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா ரெஃபரல் போனஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட இருக்கு. ஸோ யூ ஜஸ்ட் கான்டாக்ட் தி ஹெச்ஆர் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ். இது ரிலேட்டடா உங்களுக்கு இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் ஆர் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே அனெக்ஸ்மெண்ட் ஹெச்ஆரோட காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க அவங்கள தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ டோன்ட் கால் ஹிம் டைரக்டா, நீங்க வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி உங்களோட சிவியை வந்து உங்களோட ரெஸ்யூமியை வந்து கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்கான ஓப்பனிங் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். கம்பெனி நேம் ஒமேகா ஹெல்த் கேர். என்ன ஸ்பெஷாலிட்டியில் ஓப்பனிங்ஸ் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிடிஆர்ஜி. மினிமம் நீங்கள் 1 இயராவது இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். இமீடியட் ஜாயினர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபைடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்கள் நான் சர்டிஃபைடாக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒர்க் லொகேஷன் பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், திருச்சி. ஸோ உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற ஒமேகா ஹெச்ஆரோட காண்டாக்ட் டீட்டெயிலுக்கு வந்து காண்டாக்ட்
கான்டாக்ட் டீட்டெயிலுக்கு வந்து தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் உங்களோட ரெஸ்யூமே வந்து கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷருக்கான ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கம்பெனி நேம் வந்து என்டிடி டேட்டா பிஸ்னஸ் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட். என்ன குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி ஆர் ஈக்குவலண்ட். அதாவது நீங்கள் ஐதர் லைஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம் இல்லாட்டி மெடிக்கல் ஆர் பேராமெடிக்கல். ஸோ இந்த ஃபீல்டில் இந்த பேக்ரவுண்டில் லைக் பிபிடி ஃபார்மா நர்சிங் ஜுவாலஜி, ஸோ இந்த பேக்ரவுண்டில் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இவங்க வந்து சர்டிஃபைடு தான் வேணும் அண்ட் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ சர்டிஃபைடு ஆர் நான் சர்டிஃபைடு நீங்கள் ட்ரைனிங் பேசிக் ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் சரி எடுக்காமல் இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் நல்லா ஸ்ட்ராங் நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஓரலாகவும் ரிட்டனாகவும் உங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒர்க் டே அண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒர்க்கிங் டே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே அண்ட் ஷிஃப்ட் டைமிங் வுட் பி 7:30 AM to 5:30 PM. சம்டைம்ஸ் வந்து கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து அந்த இதில் சேஞ்சஸ் வரலாம். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி கிளைண்ட் ரெக்யர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் மோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் பிசிஸ் வந்து நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட்டாக 1+ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் யூசிங் கம்ப்யூட்டர் வித் விண்டோஸ் பிசி அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதில் வேணும் அப்படின்ற மாதிரி இது அர்த்தம் கிடையாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஹேண்டில் பண்ண தெரியும். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து சிஸ்டத்தில் தானே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதில் இருக்கிற கீபோர்டு மவுஸு மித்த இந்த நார்மல் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் salary வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 to 1.25 lakhs per annum அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் லொகேஷன் வந்து சென்னை. ஸோ உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஆர் வேற ஏதாவது டவுட்டு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற ஹெச்ஆரோட இமெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இன்டர்வியூ எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அதில் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் லைஃப் சயின்ஸாக இருந்தாலும் சரி இல்லை மெடிக்கல் பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் இல்லை ஒரு ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து வந்தாலும் வரலாம் கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து இப்போவே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து நல்லா கிராஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வேலை தேடுற யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படின்ற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.